அபிரகாம், இரு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ உயர் அதிகாரிகள் இயக்குநர் மட்டத்திலான பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்டமாக இதுவரை நடைபெற்ற தாக்குதலில் ஏற்பட்ட இந்த சேத விவரங்கள், என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேசப்பட்டு வருகின்றது. மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுகிறது. இது இந்திய சார்பில் தலைமை இயக்குநர் ஜெனரல் ராஜீவ் காய் கலந்து கொண்டிருக்கின்றார். அதில் அந்த தற்போது நம்முடைய ஏற்கனவே பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன விடயங்கள் குறித்து பேசப்பட வேண்டும் என்று பல்வேறு அம்சங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதை அடிப்படையாக கொண்டும் இந்த பேச்சுவார்த்தையில் அதுபோன்ற கருத்துகள் நம்முடைய இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. டிஜிஎம்முக்குள் தலைமையிலான அந்த இடைமட்ட அந்த பேச்சுவார்த்தை என்பது போருக்கான அந்த சூழலை தற்போது தணிந்திருக்கும் நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த பேச்சுவார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக இந்தியா என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கின்றன, அதே போன்று பாகிஸ்தானுடைய செயல் என்பது எந்த அளவுக்கு அது எதிராக இருக்கின்றது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா எடுத்துரைத்து வருகின்றது. போர் பதற்றம், அதாவது கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற அந்த தாக்குதலின் போதும் அதை தொடர்ந்து 8, 9 ஆகிய தினங்கள் நடைபெற்ற தாக்குதலின் போது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதாக அந்த நாடு தெரிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு முயற்சியும் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறார்கள். இந்திய ராணுவத்தின் செயல் காரணமாக இந்தியாவில் ஒரு பெரிய அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது ஏற்பட்டக்கூடிய இந்த பதற்றமான சூழல் தணிந்திருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இரு நாடுகள் இடையே தாக்குதல் நடைபெற்று வந்த நிலையில் அதனால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டு வருகின்றது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தார்கள். பயங்கரவாத முகாம்களை மட்டும் துல்லிய தாக்குதல் மேற்கொண்டார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில், நம்முடைய இந்திய ராணுவத்தை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுடைய பொதுமக்களோ அல்லது பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களோ குறிவைக்காமல் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாகவே 9 இடங்களை தீவிரவாத முகாம்கள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்களை மட்டுமே குறிவைத்து துல்லிய தாக்குதல் மேற்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவத்துடைய அத்துமீறல் காரணமாக தான் இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது. 2 நாடுகளுக்கு இடையான போர் உருவாகும், தீவிர போராக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு மிக முக்கிய முதல் காரணமே பாகிஸ்தான் ராணுவம் தான். பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அடாவடி செயல் காரணமாகத்தான் அது தீவிர போராக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதையெல்லாம் இந்த விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டு நம்முடைய பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது நேற்று எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியாக காணப்பட்டது. அதாவது கடந்த சனிக்கிழமை நேற்று முன்தினம் மாலை 5 மணி முதல் இரு நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் என்று தணிகிறது என்றும் அதற்கு 2 நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் 5 மணி முதல் அந்த போர் பதற்றம் தணிகிறது, அமைதி நிலவுகிறது, அது நடைமுறைக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ட்ரோன் தாக்குதல் நடத்தினார்கள். தொடக்கத்தில் இந்த ட்ரோன் தாக்குதலை நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் வெற்றிகரமாக வழக்கம் போல முறியடித்தார்கள். போர் நிறுத்தம், அமைதி பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு ஏற்பட்டு அது நடைமுறையில் இருக்கும் நிலையில் அதை மீறி எப்படி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தினார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு பிறகு நம்முடைய இந்திய ராணுவத்தின் முயற்சி காரணமாக முறியடிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவும் கூட அது போன்ற பதற்றமான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்டது. ஆனால் நேற்றைய தினமும் அது போன்ற எந்தவித அசம்பாவிதம் ஏற்படவில்லை. அமைதியான ஒரு சூழல் காணப்பட்டு மெல்ல மெல்ல எல்லை இயல்பு நிலை திரும்பி வருகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2 நாடுகளுக்கு இடையிலான டிஜிஎம்ஓக்கள் ராணுவ தலைமை இயக்குநர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான், இந்தியா 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த பிரச்சனை மற்றும் இனி வரக்கூடிய நாட்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், பாகிஸ்தான் எவ்வாறு செயல்பட வேண்டும், இனி பாகிஸ்தான் இதுபோன்று தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டால் அதற்கு இந்தியா மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பற்றியும் விரிவாக பேசப்பட்டு வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு 2:30 மணி அளவில் நம்முடைய முப்படையினுடைய தலைமை தளபதிகள் செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்கிறார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தற்போது நடைபெற்று வரும் கூட்டத்தில் என்னென்ன விடயங்கள் குறித்து பேசப்பட்டது என்பது குறித்தான விரிவான தகவல் நமக்கு தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2:30 மணி அளவில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் 2:30 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பும் மிகுந்த கவனத்தை பெற்று இருக்கிறது.